ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SashtiFood பார்க். இந்த வீடியோவில் பலாப்பழ ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பலாப்பழம் 10 பீஸ் எடுத்திருக்கேன், சர்க்கரை அரை கப், நெய் தேவையான அளவு, கோதுமை மாவு 1 ஸ்பூன், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், அது கூட நட்ஸு. ஹல்வா பண்ணுறதுக்கு முன்னாடி பலாப்பழத்தில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கோதுமை மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கரைச்சிக்கிறோம். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுன்னா அதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் கீ விட்டுக்கலாம். கீ விட்டதுக்கப்புறம் அது சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பலாப்பழ பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த பலாப்பழ பேஸ்ட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு 1 நிமிஷம் பக்கம் இந்த நெய்யிலையே இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பலாப்பழம் ஸ்வீட்டாக இருக்கும். நம்மளும் சர்க்கரை அதிகமாக போட்டோம்னா ஸ்வீட் அதிகமாகி திகட்டிரும், சாப்பிட முடியாது. அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஹல்வா கொஞ்சம் தண்ணி விட்டு இலகி கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மறுபடியும் கெட்டியாக வரும். அந்தளவுக்கு கிளறிட்டே இருக்கணும் கைவிடாமல். இப்போது நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு சேர்க்கறதுனால இந்த ஹல்வாவோட ஸ்ட்ரெச்சர் கிடைக்கும், அதனால் இதை சேர்த்துக்கிறோம். இதெல்லாத்தையும் நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வரையிலுமே நம்ம போட்ட நெய் எல்லாத்தையும் அது உள்ளே இழுத்துருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அந்த நெய் எல்லாமே வெளியில் வரும். அதோட சைடில் அந்த சென்டரில் எல்லாம் பார்த்தோம்னா அந்த நெய் அதே கசிஞ்சு வெளியில் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு ஸ்டவ்வில் நம்ம வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் நெய்யில் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஏலக்காய் பவுடரையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கடாயில் ஒட்டாமல் வரணும் அந்த ஹல்வா. அப்போ தான் அந்த ஹல்வா கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஃபைனலாக டேஸ்டியான பலாப்பழ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல, நேச்சுரல் கலர்லேயே இருக்குது. இந்த ஹல்வாவோட டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.